தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்ல பயணிகள் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. கிரௌட் இருந்தாலும் கிரௌடுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்குண்ணா. அவங்க ஃப்ரீடமாக தான் இருக்கு. கிளம்பாக்கத்துலேருந்து போகிறதுக்கு எல்லாருமே வெளியிருந்து வரவங்களாம் தாராளமாக இங்கே டிக்கெட் புக் பண்ணிட்டு அவங்க சொந்த ஊருக்கே திரும்பலாம். நல்லபடியாக நல்லா தான் இருக்கு கிளம்பாக்கம். எனக்கு தெரிஞ்சு திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ திரும்ப திருச்சிக்கு சென்னையிலேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலி பொங்கலுக்காக வந்தப்போ இங்கே ஒரு எமர்ஜென்சியாக ஒரு எக்ஸாமுக்காக வந்திருந்தோம். எக்ஸாம் எழுதி ட்ரெயினில் சீட்டு கிடைக்கல. பட் தமிழ்நாடு அரசு நல்ல உதவி பண்ணதுனால இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் கிடச்சிருக்கு. இப்போ பஸ் புக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு பஸ் கிடச்சிருக்கு. கிளம்புறோம். க்ரௌட் எப்படி இருக்கு? பஸ் பரவாயில்ல, ஓரளவு க்ரௌட் இல்லாத அளவுக்கு பஸ்லாம் நல்லா ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே. அவங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஓரளவு கூட்டமாக தான் போய்கிட்டு இருக்குது. நான் போயிட்டு இருக்கேன், பஸ்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். பஸ் கிடைக்கும் இல்லை, டிக்கெட் நான் புக் பண்ணல. இனிமேல் தான் புக் பண்ணணும். கலை நிகழ்ச்சி நல்லா இருக்கு. சின்ன என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் இங்கே பார்த்து தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊருக்காரெல்லாம் மீட் பண்ணேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.